உங்க ஊரு பரோட்டா, எங்க ஸ்ரீலங்கன் மரக்கறி ரொட்டி. பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல ஆட்டா இல்லைனா மைதா சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு அண்ட் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா மனசுல இருக்க கோவெல்லாம் குறையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பை த வே, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஸ்கூல் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாத நாட்கள்ல நமக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். இருக்கிறதே 10 ரூபாய், ஆனாலும் 1000 ரூபாய்க்கு கடையில இருந்து சாமான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா கடைசியில வாங்குறது என்னவோ இந்த மரக்கறி ரொட்டி தான். என்ன இருந்தாலும் இந்த டேஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். அதனால ஆட்டா மாவு வச்சும் மைதா மாவு வச்சும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 வெரைட்டில பண்றேன். எது பெஸ்ட்னு லாஸ்ட்ல சொல்றேன். அப்புறமா இன்னொரு விஷயம் கூட, நான் கையில பண்றேன். உங்களுக்கு வேணா ரோலிங் பின் யூஸ் பண்ணலாம். ரெசிபி நான் கமெண்ட்ல டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம கதப்பமா ஆட்டா மாவையும் மென்மையாக்க கொஞ்சம் அதிகமாக பிசைஞ்சா போதும். ஸோ நீங்கள் ஆட்டா மாவு வச்சே பண்ணுங்க. அண்ட் நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கிறது இருக்குல்ல, அது கியூட்டு. சரி, அப்போ கதைச்சது போதும். நீங்கள் போய் பாசிட்டிவாக உங்கள் நாளை பாருங்க.